பிக் பாஸ்ல சௌந்தர்யா அவர்கள் ஒரு அமௌண்ட்டை ஸ்கேம்ல இழந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருந்தது. ஸ்கேம்னு ஒரே ஒரு ஃபோன் கால் 17 lakhs காலி. அட் த சேம் டைம் நம்ம இன்டர்நெட்ல செக் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து அவங்க பண்ணது சரியா தவறா அப்படிங்கிற விஷயங்களுமே வந்து ஒரு டிபேட்டா மாறிக்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை எப்படி அவங்க கொடுத்துருக்கலாம், அவங்களுக்கு அவேர்னஸ் கிடையாதா, இல்ல எப்படி இந்த ஸ்கேம்ஸ் நடக்குது, சாதாரணமா வந்து எல்லாருக்குமே இந்த ஸ்கேம்ஸ் நடக்குதா, இந்த மாதிரி இல்ல வந்து ஒரு செலிபிரிட்டிஸ்க்கு டார்கெட் பண்றாங்களா, இல்ல ஒரு லேமனுக்கு நடக்குதா அப்படிங்கிற விஷயங்களுமே இன்டர்நெட்ல வந்து நிறைய போயிட்டு இருந்தது. இந்த வீடியோல இந்த ஸ்கேம்ஸ் நம்ம சொல்றோம் கரெக்ட்டுங்களா. ஸோ இந்த ஸ்கேம்ஸ் அவங்க எப்படி இழந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள், அட் த சேம் டைம் நம்ம இன்னைக்கு ஒரு லேமன் எப்படி இந்த ஸ்கேம்ஸால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள், அண்ட் எந்த மாதிரி எல்லாம் ஹியூமன் வல்னரபிளா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களுமே ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறது இப்போ மட்டும்தான் நடக்குது அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. பல வருஷமாகவே இந்த ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. பட் என்னன்னா வெளி உலகத்துக்கு அவ்வளவா தெரியல. இப்போ இன்டர்நெட் அப்படிங்கிறது எல்லாரும் யூஸ் பண்றதுனால எல்லாருக்குமே இந்த ஸ்கேம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வருது. அண்ட் இந்தியாவில் நீங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த பிக் பாஸ்ல சௌந்தர்யா அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஒரு 15 லட்சத்துக்கு மேல வந்து ஒரு கால் வந்துச்சு, அதில் நான் இழந்துட்டேன் அப்படிங்கிற விஷயங்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால ஜட்ஜ்மெண்ட் நம்மளால கொடுக்க முடியாது. சோ இல்லனா ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நம்மளால கொடுக்க முடியாது. காரணம் எந்த மாதிரியான ஸ்கேம்ல அவங்க இழந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு தெரியாது. சோ காசை மட்டும் தான் இழந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துச்சு. அண்ட் இப்போ இந்தியால நம்ம சொன்னோம் தெரியுங்களா, இந்தியால கிட்டத்தட்ட பல விதமான ஸ்கேம்ஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப இடத்துல நிறைய பேர்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த மாதிரி அப்படின்னு கேட்டா, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம், செக்ஸ்டார்ஷன், ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்கேம், ஃபிஷிங் ஸ்கேம், லோன் ஸ்கேம்ஸ், ஜாப் ஸ்கேம்ஸ், கிரெடிட் கார்டு ஃப்ராட், ஃபேக் சேரிட்டிஸ், டெக் சப்போர்ட் ஸ்கேம். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்கேம்ஸுமே வந்து டாப் 10 தான். ஸோ இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக பல விதமான ஸ்கேம்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த டாப் 10 ஸ்கேம்ஸ்ல தான் பீப்புள் அப்படிங்கிறது மாட்டிக்கிறாங்க. இதுல டெக்னிக்கலி படிச்சவங்களும் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் 40-50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் இருக்காங்க, 15 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களும் இருக்காங்க, அதுக்கப்புறம் 15-25 வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால ஒரு பேசிக், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏஜ் லெவல்ல 15 வயசுல இருந்து 60-65 வயசு வரைக்கும் இந்த ஸ்கேம்ஸ்ல எல்லாருமே மாட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கேம்ஸ் தான் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் கேட்கலாம், இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா, நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கும். ஸோ எப்படி வந்து டேட்டா உங்களுக்கு கிடைக்குது, ஏன்னா திடீர்னு ஒரு கால் வருது அப்படின்னா எப்படி கால் வருது அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும். கரெக்டா? நம்ம சேனல்ல ப்ரீவியஸா நீயா நானா அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை போய் பாருங்க. எப்படி வந்து டேட்டாஸ் அப்படிங்கிறது ஸ்கேமருக்கு கிடைக்குது அப்படிங்கிற விஷயங்கள் தெளிவா சொல்லியிருப்போம். நிறைய வீடியோஸும் நம்ம சைபர் வாய்ஸ்ல இருக்கு. அண்ட் இப்போ அடுத்த விஷயம் என்னன்னா, எப்படி வந்து இந்த ஸ்கேம்ல மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட், எமோஷன்ஸ். ஸோ இன்னைக்கு பீப்புள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமா அவங்க எமோஷனல்ஸ்லாம் மட்டும் தான் பாதிக்கப்படுறாங்க. சரிங்களா? ஸோ அதுல இந்த லேக் ஆஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்டா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை பத்தி அவேர்னஸ் அப்படிங்கிறது யாருக்கும் கொடுக்கறது இல்லை, எங்கேயும் தெரியறதும் இல்லை. ரெண்டாவது, டெஸ்பிரேஷன். இன்னைக்கு நான் வந்து ஒரு 1 லட்சத்தை எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணி அதை பல மடங்கா உயர்த்தணும் அப்படின்னா அங்க என்ன பண்றாங்க, டக்குன்னு வந்து ஒரு டெக் சப்போர்ட் கால் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்க 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா அந்த டெஸ்பிரேஷன்ல என்ன பண்றாங்க, காசை போட்டுறது. மூணாவது, ட்ரஸ்ட். யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஒரு 10 பேர் வந்து இந்த மாதிரி நான் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிருக்கேன், ஸோ நீங்க வந்து ஒரு 10 ரூபாய் போட்டீங்கன்னா 30 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுலயும் என்ன பண்றாங்க, காசை கொடுத்து ஏமாந்துரு. ட்ரஸ்ட். ஸோ ஒருத்தரை நம்பி ஏமாறுறது. அதுக்கப்புறம் ஃபியர். ஸோ ஃபியர் கண்டிப்பா பயம் அப்படிங்கிறது. இன்னைக்கு நான் வந்து ஒரு விஷயத்துல பண்ணலாமா வேண்டாமா, பண்ணதுக்கு அப்புறம் வந்து அது என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு பயம், நம்மள வந்து நம்ம பேர் வெளியே கெட்டுடுமோ. நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பர்கிட்ட இருந்து கால் வருது. கால் வந்துட்டு இந்த மாதிரி நான் காசை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படிங்க அப்படின்னு கேட்டா, ஈவன் he belongs to சைபர் செக்யூரிட்டி. அவர் சைபர் செக்யூரிட்டில தான் ஒரு 20 வருஷமா இருக்காரு. பட் ஸ்டில் அவங்க என்னன்னா, நான் காசு இழந்துட்டேன்னு சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, திடீர்னு ஒரு கால் வந்திருக்கு. கால் வந்த உடனே அவருக்கு வந்து இந்த மாதிரி நீங்க ட்ரக்கை வந்து கடத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க பயந்துட்டாங்க. ஸோ உடனே நீங்க வந்து இப்போ மெசஞ்சர் ஆப்ல வர சொல்றாங்க. அதுக்கப்புறம் கால்ல கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அவரை உட்கார வச்சிருக்காங்க முன்னாடி வீடியோ கால்ல. உட்கார வச்ச உடனே அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆதார் கார்டு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்ல அனுப்பியிருக்காங்க. பாருங்க உங்க நேம்லாம் இதுல இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ட்ரக்கை கடத்திருக்கீங்க, இந்த ட்ரக்ல வந்து நீங்க இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணீங்கன்னா இப்போ வந்து அங்க எங்க மாட்டிருக்கு, எங்க ஏர்போர்ட்ல வந்து இருக்கு, இது நாங்க வந்து உங்க பேர் எங்களுக்கு எல்லாம் தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணிருக்காரு, சோ நான் என்னதான் பண்ணணும் அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டா, நீங்க உடனே காசு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவரும் காசு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அனுப்புறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 5,000 அனுப்புறாரு, 10,000 அனுப்புறாரு, 15,000 அனுப்புறாரு, அப்படியே ஒரு 40-50,000 அப்படியே போகுதுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணாரு, 1 மணி நேரம் கழிச்சு அவரை இங்க இருந்து நகர விடாம பார்த்த உடனே அவருக்கு டவுட் வந்து அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிட்டு என்கிட்ட கால் பண்ணாரு. நான் அதுக்கப்புறம் தான் சொன்னேன், கட் பண்ண உடனே கால் பண்றாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க இது முன்னாடி செஞ்சிருந்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் நீங்க சேவ் பண்ணிருந்திருக்கலாம். ஏன்னா திடீர்னு ஒரு கால் வந்து உங்களை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா பண்ணுங்க, ஏன்னா போலீஸ் வந்துட்டு நீங்க வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சொல்லுங்க. உங்களை அரெஸ்ட் பண்ண வரவங்க போன் பண்ணி உங்களை வீடியோ கால தான் அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லும் போது அப்பதான் அவர் வந்து ரியலைஸ் பண்றாரு நம்ம ஸ்கேம்ல மாட்டிருக்கோம் அப்படின்னு. இங்க தான் அவர் பயந்துடுறாரு. சோ
ஹியூமன்ஸ் ஆர் வல்னரபிள் டு ஃபியர். ஸோ நம்ம நேம் வெளியே கெட்டுடுமா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, உடனே காசை கொடுத்துட்றாங்க. அண்ட் இதுவும் இல்லாமல் இன்னொரு கால் வருது. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் பண்ணி இந்த மாதிரி திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்துச்சுடா, இந்த மாதிரி வந்த உடனே எனக்கு நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்க, காசை கொடுன்னு சொல்றாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. இன்கேஸ் அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க இல்ல உங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வீட்டுக்கு வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன். அப்ப எதுவும் பயப்பட தேவையில்லையான்னு கேட்கறாங்க. இல்ல எதுவும் பயப்படலாம் தேவையில்ல, இதே வார்த்தையை நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க. இன்கேஸ் உங்களுக்கு கால் வந்து நான் உங்களை அரெஸ்ட் பண்ண போறேன்னா அரெஸ்ட் பண்ணுங்க. இன்கேஸ் எங்க அரெஸ்ட் பண்ணணும், நீங்க வீட்டுக்கு வந்து நான் வீட்டுல ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. என் அட்ரஸ் எப்படி அவங்க கிட்ட இருக்குல்ல, நீங்க வாங்கன்னு சொல்லி அப்படியே நீங்க சொல்லிடுங்க. மத்தபடி நீங்க எதுவுமே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்கன்னு கட் பண்ணி சொல்லிட்டோம். ரெண்டாவது 30 செகண்டுக்கு மேல அவங்க கிட்ட நீங்க பேசாதீங்க. இவன் ஒரு கால் வருது ஸ்கேம் அப்படின்னா 30 செகண்டுக்கு மேல பேசாதீங்க, கட் பண்ணிட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அங்கதான் அந்த ஃபியர் அப்படிங்கிறது வருது. அண்ட் கியூரியாசிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம். இது வந்து எப்படின்னா, நான் ஒரு 10 ரூபாய் போட்டா வருதுன்னா இப்போ 20 ரூபாய் போடலாமே, 1 லட்சம் போடலாமே அப்படிங்கிற மாதிரி இந்த வல்னரபிள் டேர்ம்ஸ் எல்லாமே ஹியூமன் கிட்ட நிறையவே இருக்கு. அண்ட் இம்பல்ஸ் கண்ட்ரோல் எப்படின்னா, வீட்டில் வந்து ஃபேமிலி பிரச்சனை இருக்கும், ஒர்க் பிரச்சனை இருக்கும், இந்த மாதிரி மல்டிபிள் பிரச்சனைஸ் இருக்கும்போது அவங்க காசை எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு கால் வரும்போது இந்த பிரச்சனையில் அவரால் ப்ராப்பராக டெசிஷன் எடுக்க முடியாமல் டக்குன்னு எங்கே காசை போட்டுருவாங்க. இதுதான் அந்த இம்பல்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயங்களே வல்னரபிளாக இருக்கு. அண்ட் சோஷியல் இன்ஜினியரிங். ஸோ உங்கள் இன்ஃபர்மேஷனை நீங்கள் வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறது, அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் காக்னிட்டிவ் பயாசஸ். இது எப்படின்னா ஹியூமன் கிட்ட இருக்கிற ஒரு டேர்ம் தான். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு ஒரு விஷயம் நான் பண்ணியிருப்பேன், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். ஆனால் இதுவே இன்னொருத்தர் பண்ணாங்க, நாங்கள் சொல்யூஷன் கிடைக்காது. அப்போ நான் சொல்றதான் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி இங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்துட்டு நான் சொல்றதான் கரெக்ட், நீ இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துலமே வல்னரபிளா இருக்கும்போது சோ காசை இழக்கிறாங்க. அண்ட் டெக்னாலஜி சாவி, ஈவன் டெக்னிக்கலா இருக்கிறவங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களுமே வந்து வல்னரபிளா இருக்கிறாங்க. அப்புறம் ஐசோலேஷன், எங்கேயுமே வெளியே போகாம வீட்டுக்குள்ளே இருப்பாங்க தெரியுமா, அங்கேயுமே இந்த ஐசோலேஷன் இருக்கும்போது காசை மொத்தமா இழந்துடுறாங்க. சோ அப்போ இந்த பீப்புள் வந்து எதுல வல்னரபிளா இருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் நீங்க திருப்பியும் சொல்றேன். லேக் ஆஃப் அவேர்னஸ், டெஸ்பரேஷன், ட்ரஸ்ட், ஃபியர், கியூரியாசிட்டி, இம்பல்ஸ் கண்ட்ரோல், சோஷியல் இன்ஜினியரிங், காக்னிட்டிவ் பயாசஸ், டெக்னாலஜி சாவி, ஐசோலேஷன். சோ இதை எல்லாத்துக்குமே செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறத நம்ம தான் நம்மளை எஜுகேட் பண்ணிக்கணும். அப்போ எப்படி நான் செல்ஃப் அவேர்னஸ்க்கு எதுக்கு எந்த மாதிரி நான் எங்க படிக்கணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு நான் ஒரு சில விஷயங்களை சொல்றேன். ஸ்டே இன்ஃபார்ம்டு. ஃபர்ஸ்ட் விஷயம், இன்னைக்கு வந்து ஸ்கேமை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு நான் ரொம்ப மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கணும், நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. செல்ஃப் அவேர்னஸ் இருந்தாவே போதும். அதனால இந்த மாதிரி இன்டர்நெட்ல இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் பாருங்க. ஸ்டே இன்ஃபார்ம்டு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, வெரிஃபை சோர்சஸ். உங்களுக்கு எங்க இருந்து வருது அப்படிங்கிற விஷயங்களை பாருங்க. ஒரு கால் நம்பர் வருதுன்னா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி உடனே ட்ரூ காலர்ல சர்ச் பண்ணி பாருங்க, அதுல ஸ்கேம்ங்கிறது தெரியும். அப்படி இல்லைன்னா அந்த நம்பர் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அந்த சைட் இருந்துச்சுன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. கிளிக் பண்ணாம எல்லாத்தையுமே பாருங்க. ஸோ வெரிஃபை சோர்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது, ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்து சின்னதா அந்த மோஸ்ட்லி இந்த லாஸ்ட் பாஸ் சொன்ன மாதிரி அட்மின் 1 2 3 அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாம இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுங்க. அப்புறம் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அன்னோன் ஆஃபர்ஸ், யாரோ கண்ணுக்கு தெரியாத யாருன்னே தெரியாத ஒருத்தர் உங்களுக்கு நான் ஆஃபர் பண்றேன் அப்படின்னா உடனே ஆஃபர் அக்செப்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் அவ்வளவு சீக்கிரம் வெளியே கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் அன்வெரிஃபைடு லிங்க் எல்லாமே கிளிக் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உங்க டிவைஸை செக்யூர் பண்ணுங்க. ஒரு ஆன்டிவைரஸ் அப்படிங்கிறது உங்களுடைய டிவைஸ்ல போட்டுக்கோங்க. உங்களை நீங்களே எஜுகேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு விஷயங்கள் நீங்க இன்டர்நெட்ல பாக்குறீங்கன்னா அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நீங்க எஜுகேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சஸ்பெக்டட் ஸ்கேம்ஸை ரிப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே தான் ஒரு செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு ஸ்கேம் நடக்குது அப்படின்னா அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும். ஈவன் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகட்டும், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஆகட்டும், நீங்க எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கிறீங்க, உங்ககிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களாலுமே ஹெல்ப் பண்ண முடியும். நம்ம போயிட்டு ஒரு டெஸ்பிரேஷன்லயோ ஒரு ஃபேர்லயோ நம்ம ஏமாத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளை சுத்தி இருக்கிறதுக்கு நம்ம தான் அதை ரெஸ்பான்சிபிள் எடுத்தாகணும். ஸோ அதனால நீங்க அதுல உஷாரா இருங்க அப்படிங்கிறத நான் எப்பவுமே சொல்லுவேன். அண்ட் கடைசியா இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே ப்ரோ, இவ்வளோ நீங்க வந்து சொல்றீங்க, பட் ஸ்டில் நான் காசை வந்து விட்டுட்டேன், ஒரு 1 லட்சம் போயிடுச்சு அப்படின்னா என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு கேட்டா கண்டிப்பா அத்தாரிட்டிஸ் கிட்ட நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க எந்த இடத்துல காசை இழந்தீங்க, எப்படி நீங்க இழந்தீங்க அப்படிங்கிறது அதுக்கு உரித்தான அத்தாரிட்டிஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பேங்க் அப்படின்னா பேங்க் ரிச்சூட் பண்ணுங்க. இல்ல டெலிகிராம் அப்படின்னா எந்தெந்த இடத்துல நீங்க எப்படியும் பேங்க்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பீங்க, அந்த மாதிரி அத்தாரிட்டிஸ் ரிப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, கான்டாக்ட் யுவர் பேங்க். இன்னைக்கு நீங்க வந்து பேங்க்ல காசு இழந்துட்டீங்க அப்படின்னா இமீடியட்டா 24 மணி நேரத்துல நீங்க நியரஸ்ட் பிரான்ச்சுக்கு போங்க. எந்த பேங்கா இருந்தாலுமே நியரஸ்ட் பிரான்ச்சுக்கு போயிட்டு இந்த மாதிரி காசு இழந்துட்டேன்னு சொன்ன ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் அதை டிஸ்பியூட் பண்றதுக்கு பேங்க்ல இருந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. 24 மணி நேரத்துல இதை எடுங்க. ஸோ ஒரு சிலர் வந்து 3 மாசம் கழிச்சு நான் ஸ்கேம்ல வந்து 1 லட்சம் விட்டுட்டு 2 லட்சம் விட்டு என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அப்படிலாம் கேட்காதீங்க. உங்களுக்கு டவுட் இருக்கு, காசு இழந்துட்டீங்கன்னா இமீடியட்டா காசு இழந்த உடனே பேங்க்குக்கு போங்க. அண்ட் உங்களுடைய கிரெடிட் கார்ட்ஸ் தான் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி எனக்கு அக்கௌண்ட் அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி ஃபீலிங் இருக்கு, எல்லாமே டிரான்சாக்ஷனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ அதனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அலர்ட், அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் அது எல்லாமே நீங்க உஷாரா உடனே நீங்க என்ன பண்ணுங்க, செக் பண்ணிக்கோங்க. அது பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுங்க. உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மானிட்டர் அக்கௌண்ட்ஸ், உங்க அக்கௌண்ட்ஸ்ல ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் நடந்துட்டா இருக்கு இல்லைன்னு சொல்லி இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்ரிடே நீங்க ஒரு மாசம் ஒரு 15 நாள் அந்த மாதிரி பாருங்க. அப்போ உங்களுக்கு அன்யூஷுவலா நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு விஷயங்கள் தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் ஃப்ராட் ரிப்போர்ட்டிங் ஏஜென்சிஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. இது இன்டர்நெட்ல நிறையவே இருக்கு. அது நீங்க வந்து என்ன ஏது அப்படிங்கிறது கொஞ்சம் கிராஸ் ரிசர்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எவிடன்ஸை ப்ரிசர்வ் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க போயிட்டு
போயிட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட நான் இந்த மாதிரி ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா எப்படி மாட்டினீங்க அப்படிங்கிற எவிடன்ஸ் ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே கரெக்டாக உங்ககிட்ட வைங்க. அப்படிதான் உங்களால வந்து ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நோட்டிஃபை பண்ணுங்க. இன்னைக்கு வந்து கூகுள் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் போயிடுச்சுன்னா உடனே அங்க ரீச் அவுட் பண்ணுங்க. யூடியூப் அக்கௌண்ட்ஸா இல்ல வந்துட்டு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணி இந்த மாதிரி ஹேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நீங்க ப்ராப்பரா அவங்க கிட்ட நீங்க நோட்டிஃபை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் வரும் வித்தின் 24 hours. அதை நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் லீகல் அட்வைஸ் இன்னைக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டு யார்கிட்ட ரீச் அவுட் பண்ணணும்னு தெரியாம இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நீங்க கண்டிப்பா நீங்க ஒரு கேஸ் போட போறீங்கன்னா லீகலா தான் ரீச் அவுட் பண்ணி ஆகணும். லீகலா ரீச் அவுட் பண்ணுங்க. யாரோ ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட ஸ்கேம்ல ஒரு 10,000 மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி டெலிகிராம்ல சர்ச் பண்ணி அங்க திருப்பி இன்னொருத்தர் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அங்க 10,000 ரூபாய் விடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நீங்க போகாம லீகலா கம்பெனி வச்சு நடத்துறாங்க. அவங்க டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கு, ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு. ஸோ அதனால அவங்க கிட்ட நான் லீகல் சப்போர்ட் கேட்கறேன்னு சொல்லி லீகல் டீம் கிட்ட ரீச் அவுட் பண்ணுங்க. அவங்க தான் உங்களுக்கு ப்ராப்பரா ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடியுமே நிறைய ஹியூமன் சைக்காலஜி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ காசு அப்படிங்கிறது உடனே எல்லாம் போகாது. நீங்க கியூரியாசிட்டியா இருந்திருப்பீங்க, நீங்க டெஸ்பரேட்டா இருந்திருப்பீங்க, உங்களுக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருந்திருக்கும், உங்களுடைய மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ப்ராப்பரா இருந்திருக்காது. அதுவும் இருந்தாலுமே பட் ஸ்டில் என்னன்னா நம்மளுடைய ஹியூமன் வந்துட்டு இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னா அதை நம்ம பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா அதை மோஸ்ட்லி எல்லாருமே பண்ற ஒரு விஷயங்கள் தான். பட் அதனால இன்கேஸ் நீங்க இந்த மாதிரி காசு விஷயங்கள் இருக்கு அப்படின்னா உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை ப்ராப்பரா வைங்க. ஏன்னா நீங்க டெசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது எல்லா இடத்துலயுமே எல்லாருமே சொல்றாங்களா அப்படின்னு தெரியாது. நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய இண்டிவிஜுவல் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்கில்ஸை நீங்க ப்ராப்பரான டைம்ல எடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி காசு நீங்க பல வருஷமா சேர்த்துட்டு இருந்த காசுலாம் இப்படின்றதுக்குள்ள உங்களுக்கு போயிடும். அதனால நீங்க சேர்த்து வச்சிருக்கிற காசு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்க சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்குக்கு போங்க. அதே மாதிரி ப்ராப்பரா லீகலா ஒரு டாக்குமெண்ட்ஸோட வச்சிருக்கிற ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. சும்மா இந்த மாதிரி ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்றேன், இல்லைனா வந்துட்டு கூகுள்ல ஒருத்தர் வந்தாரு வந்து டெலிகிராம்ல நீங்க போடுங்கன்னு சொன்னாரு, அதுல போட்டோன்னே எனக்கு வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்லாம் வந்துச்சு, எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் யாரோ உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணி நீங்க 10 பேர் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு $100 வருதுன்னா அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. யூடியூப்க்கு ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா 50 ரூபாய் வருதுன்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறேன் இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் என்னுடைய ஃப்ரெண்டு 1 லட்சம் எடுத்துருக்காரு உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனாங்கன்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு இமிடியேட்டா ஒரு லிங்கை கிளிக் பண்ணி இந்த லிங்கை கிளிக் பண்ணி 10 பேருக்கு ஷேர் பண்ணா உங்களுக்கு ஆஃபர் வருதுன்னா அதை நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் நீங்க ஏதோ ஒரு ஷாப்பிங் மாலோ இல்ல காம்ப்ளெக்ஸோ போயிருப்பீங்க, அங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்னன்னா உங்க நம்பர் வந்து உங்களுக்கு கிஃப்ட் கூப்பன் கொடுக்க போறோம், அதுக்கு நீங்க 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் 1 லட்ச ரூபாய் வவுச்சர் கொடுக்குறேன்னா அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்படி நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க டிசைட் பண்ணுங்க. பட் அது ப்ராப்பரா எப்படி டிசைட் பண்ணணும் அப்படிங்கறத உங்க சைடுல நீங்க தெளிவா இருங்க, எஜுகேட் உங்களை நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ இப்படித்தான் இந்த விஷயங்கள் இப்படி ஸ்கேம் நடந்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய சைபர் செக்யூரிட்டி விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம சைபர் வாட்ச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.